ஹலோ யூஎஸ், இந்த வீடியோவில் நம்ம டான்லி நடித்த தரமான 5 மூவிஸ்க்கான லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கிற 5 மூவிஸ்மே டான்லி ஃபேன்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவிஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்க மூவி டீப் ட்ராப். இந்த படத்தோட டேரக்டர் வான் யுங் ஜின். இந்த மூவி 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தில் ஒரு கப்பிள்ஸை காட்டுறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லாமல் இருக்காங்க. ஒரு கட்டத்துல பிரெக்னென்ட் ஆகுறாங்க. ஆனா அந்த குழந்தையுமே கருவில இறந்து போயிருது. இதுல ரொம்ப மனசு உடைஞ்சு போன அந்த கப்பிள்ஸ் அதை மறந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு ரிமோட் ஐலாண்டுக்கு போறாங்க. அங்க நம்ம டான்லி நடத்துற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குமே வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல நம்ம டான்லி ஒரு சைக்கோபேத்னு அந்த கப்பிள்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த கப்பிள்ஸ் நம்ம டான்லி கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த படத்தை கொரியால் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படை வச்சுதான் எடுத்திருக்காங்க. டான்லிய ஒரு மாஸ் ஹீரோவா நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இதுல நம்ம டான்லி ஒரு நெகட்டிவ் ரோல் நடிச்சிருக்காரு. இந்த ரோலுக்குமே அவரோட பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அவரை தாண்டி படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளே எல்லாம் ஸ்டார்டிங்ல ரொம்பவே ஸ்லோவா தான் மூவ் ஆகும். ஓவராலா படத்தோட ஸ்கிரீன் பிளேங்கிறது டீசென்டாவே பண்ணிருக்காங்க. ஒன் டைம் பாக்குற மாதிரியான ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 4th இடத்துல இருக்க மூவி பேட்லேண்ட் ஹண்டர்ஸ். இந்த படத்தோட டேரக்டர் ஹே மியாங் கியாங். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல சியோல நடந்த எர்த்குவேக்ல நிறைய மக்கள் இறந்து போயிடுறாங்க. அதுல தப்பிச்ச சர்வைவர்ஸ் அங்கேயே ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. படத்துல நம்ம டான்லி வேட்டையாடுற ஒரு ஹண்டரா வராரு. இவர் கூட சாய்னு இன்னொரு ஹண்டருமே இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை நல்லா பாத்துக்கிறோம்னு சொல்லி வில்லன் குரூப் ஒரு அபார்ட்மெண்ட்டை கூட்டிட்டு போறாங்க. அங்க இந்த பொண்ணு வயசுல இருக்கிற நிறைய பொண்ணுங்க அங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் கதையில் நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. நம்ம டான்லி வழக்கம் போல இந்த படத்துலயும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வெறித்தனமாவே பண்ணிருக்காரு. படத்தோட எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸையுமே வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. ஒரு எர்த்குவேக் அப்புறம் அந்த இடம் எப்படிலாம் இருக்குங்கிறத ரொம்ப தத்ரூபமாவே காட்டியிருக்காங்க. படத்துல அங்கங்க வர காமெடி எலிமெண்ட்ஸ்மே ரசிக்கிற மாதிரியே பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் வைஸுமே கதைக்கு தேவையானதை ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மூவி அன்ஸ்டாப்பபிள். இந்த படத்தோட டேரக்டர் கிம் மின் ஹோ. இந்த மூவி 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு கேங்ஸ்டரா இருந்து இப்ப அதெல்லாம் விட்டுட்டு அவர் ஒய்ஃபோட ஒரு அமைதியான லைஃபை வாழ்ந்துட்டு வராரு. ஒரு கட்டத்துல ஹீரோட ஒய்ஃபை படத்தோட வில்லன் கிட்னாப் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாரு, இறுதியா கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத படத்தோட கதை. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம டான்லியோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்லாம் படத்துல வேற லெவல்ல இருக்கும். படத்தோட ஸ்கிரீன் பிளேவையுமே போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணிருக்காங்க. நம்ம டான்லியோட ஒரு செமையான ஆக்ஷன் பேக்கட் மூவி. அதோட படம் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 2nd இடத்துல இருக்க மூவி த ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். இந்த படத்தோட டேரக்டர் ஹே மியாங் கியாங். இந்த மூவி 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஆப் டெவலப்பரை வில்லன் கொலை பண்றான். ஒரு கட்டத்துல இந்த ஒரு கேஸை ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்லைன் கேம்பிளிங் ஆர்கனைசேஷனே இருக்குங்கிறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த ஆக்ஷன் அதகலங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. இந்த பிலிம் சீரிஸோட 4th இன்ஸ்டால்மெண்டா இந்த படம் வந்திருக்கு. 3 பார்ட்லயும் நம்ம டான்லியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலயும் கொடுத்திருக்காரு. ஹீரோக்கு ஈக்குவலா வில்லன் ரோலையுமே ரொம்பவும் சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ரோலை பிளே பண்ண கிம் யோ யாலும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. இதனாலேயே படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப சுவாரஸ்யமாவே நகருது. மெயினா படத்தோட ஆக்ஷன் சீன்ஸ்லாம் தாறுமாறா பண்ணிருக்காங்க. அதோட படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட்ல 1st இடத்துல இருக்க மூவி த கேங்ஸ்டர் த காப் த டெவில். இந்த படத்தோட டேரக்டர் வான் டேலி. இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துல 3 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது யார் யாருன்னா ஒரு கேங்ஸ்டர், ஒரு காப், அப்புறம் ஒரு சீரியல் கில்லர். இந்த 3 பேர்ல கேங்ஸ்டருக்கும் காப்புக்கும் எப்பவுமே ஆகாது. 3வதா இருக்கிற அந்த சீரியல் கில்லர் நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கான். அந்த சீரியல் கில்லர் அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில நம்ம கேங்ஸ்டர் கிட்டே அவன் வேலையை காட்டுறான். ஆனா அந்த அட்டாக்ல இருந்து நம்ம கேங்ஸ்டர் எப்படியோ முட்டி மோதி தப்பிச்சிடுறாரு. இந்த அட்டாக்னால கேங்ஸ்டரோட பேர் ரொம்ப அடி வாங்குது. அதனால அந்த சீரியல் கில்லரை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளுறதுக்காக நம்ம காப்போட கை கோர்க்கிறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத படத்தோட கதை. அந்த 3 ரோல்ஸையும் பிளே பண்ண 3 பேருமே ஒரு டாப் நாச்சான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. மெயினா நம்ம டான்லிய செம மாசா இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே எங்கேஜிங்காவே கொண்டு போயிருக்காங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் பேக்ரவுண்ட் ஸ்கோரையுமே எக்ஸலண்டாவே பண்ணிருக்காங்க. ஆனா இந்த படம் இதுவரை தமிழ் டப்ல வரல. என்ன மாதிரியே நிறைய பேர் இந்த படத்தோட தமிழ் டப்பிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான், வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னா மறக்காமல் எபிக் ஃபிலிம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.